அடையார் பிரான்ச் சார்பாக இன்று இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ப்ரைட் ஆஃப் உமன்ஹுட், ஒரு பெண்ணாக இருப்பதனுடைய ஒரு பெருமை அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் யூனிக்னஸ். நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, அதனுடைய சக்தி என்ன அப்படின்றதை உணர்வதற்கான ஒரு நிகழ்ச்சி இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் பிரம்மா குமாரிகள் சார்பாக, இந்த ஒரு ஃபேமிலி சார்பாக உங்கள் எல்லாரையும் வருக வருக என்று இந்த மாலை வேளையில் வரவேற்கிறோம். தேங்க்யூ. அதற்காக நம்மிடையே இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக நம்முடைய அழைப்பை ஏற்று நம்மிடையே வந்திருக்கும் நம்முடைய மேடம் பிரித்திகா யாஷினி அவர்களையும் மற்றும் கோமதி மேடம் அவர்களையும் மற்றும் இந்த ஒரு கிளை நிலையத்தின் இயக்குனராக இருக்கக்கூடிய சகோதரி ராஜயோகினி முத்துமணி சகோதரி அவர்களையும் மலர் செண்டு கொடுத்து வரவேற்பதற்காக BK மைத்திலி வராங்க. இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக நம்மிடையே வந்திருக்கக்கூடிய நம்முடைய இந்த ஃபேமிலியை சேர்ந்த இருவரையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை தரணும். பிரித்திகா ராஷினி மேடம் இப்போ அவங்க B2 போலீஸ் ஸ்டேஷன் அண்ணா சாலை, அதில் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். 2017 ஏப்ரல் 2 தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் சப் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணாங்க. அண்ட் 2019 அவர்களுக்கான விருது கிடைத்தது என்ன அப்படின்னா, பிஹைண்ட் ஹுட்ஸ் 2019 ஐக்கன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃபார் த ஃபஸ்ட்டு 3rd ஜெண்டர் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற அந்த ஒரு இது கிடச்சிது. பட் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது. அதை எப்படிலாம் தன்னுடைய அந்த ஒரு வில் பவரோட அந்த ஒரு திட சங்கல்பம் நம்ம சொல்லுவோம், இதை நம்ம செய்து காட்டணும், சாதித்து காட்டணும் அப்படின்னு அந்த ஒரு திடமான ஒரு எண்ணத்தோட செய்து உங்கள் முன்னாடி ஒரு ரோல் மாடலாக இங்கே இருக்காங்க. அவர்களை நாம் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ அவர்களுக்கு நம்முடைய மூத்த சகோதரி அவர்கள் ஒரு ஷால் அணிவித்து மற்றும் ஒரு மெமெண்டோ கொடுத்து அவர்களை கௌரவிக்கின்றார்கள். அமைதிங்கிறது அமைதியான ஆத்மா. உங்கள் எல்லார் சார்பாகவும் கூட அவர்களை நாம் இன்று கௌரவிப்பதில் பெருமைப்படுகிறோம். தேங்க்யூ. அடுத்ததாக நம் முன்னால் இருக்கக்கூடிய இன்னொரு மகானாத்மா, ஒரு வேல்யூபிள் ஜுவல் கோமதி மேடம். அவங்க பார்ன் டு வின் ஆர்கனைசேஷனுடைய போர்டு மெம்பராக இருக்காங்க. ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டமுடையவர். இந்த ஒரு கம்யூனிட்டிக்காக கிட்டத்தட்ட 25 வருடங்களாக இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான சேவைகள், ஒரு வெரைட்டி போர்ட்ஃபோலியோ, HIV எய்ட்ஸ் ப்ரிவென்ஷன் அதுலேயும் இருக்காங்க. அவங்களுடைய அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக இந்த கம்யூனிட்டிக்கு டிரைவிங் எஜுகேஷன், அதாவது இந்த வொகேஷ்னல் ட்ரைனிங் கொடுத்து இது போல் பலருடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கும் மேலே இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் அவர்களையும் நாம் இங்கு கௌரவிக்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய மெயின் பார்ட்டுக்கு போகிறோம். இங்கு உங்கள் முன்னால் இந்த மகளிர் தின நிகழ்ச்சிக்காக உரையாற்றுவதற்காக நம் முன்னால் ராஜயோகினி பிரம்மா குமாரி டாக்டர் முத்துமணி சகோதரி அவர்கள் இருக்காங்க. அவர்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். கிட்டத்தட்ட 42 வருடங்களுக்கும் மேலாக தன்னை இந்த ஒரு ஆன்மீக வாழ்க்கையில், ஆன்மீக பாதையில் இணைத்து கொண்டவர். சிறு வயதிலிருந்தே அவங்க இந்த லைஃப்பில் இருக்காங்க. ஃபுல் டைம் வாலண்டியர், அதாவது முழுநேர ஒரு சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க. பேசிக்கலாக ஃப்ரம் ஊட்டி. இப்போ இந்த 96 இது அடையார் பிரான்ச், பிரம்மா குமாரிகளுடைய அடையார் சென்டர். இதனுடைய ஆரம்பத்திலேருந்து இதனுடைய வளர்ச்சிக்காக இப்போ இந்த அளவுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, இங்கேருந்து மரக்காண வரைக்கும் இத்தனை நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 பிரான்ச்சஸ் இருக்குது, கிராமங்கள், கார்ப்பரேட், எல்லா இடத்துலையுமே. அப்போ அந்த ஒரு ஸ்கேலுக்கு அதை வளர்ச்சியை அடைய செய்ததில் அது அவர்களுடைய 100%, 100%க்கு மேலான ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
பலவிதமான சேவைகளில் செய்வதில் ஆர்வமுடையவர்கள் இந்த ஒரு தியான பயிற்சியில் ஒரு மாஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓம் சாந்தி. அனைவருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு சின்ன குரூப்பை பார்க்குறப்போ ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. ரொம்ப சின்ன கதை தான், பெரிய கதை இல்லை. அதாவது நாரதர் ஒரு தடவை பகவானை சந்திக்கிறதுக்கு மேலே போனாராம், சிவனை சந்திக்கிறதுக்கு போனாராம். அவர் போன நேரத்தில் சிவ பகவான் ரொம்ப பிஸியாக எழுதிட்டு இருந்தாராம். அப்போ நாரதர் போய் பகவான்கிட்ட கேட்குறார், பகவான் நான் இவ்வளோ நேரம் நிற்கிறேன், நீ திரும்பியே பார்க்காமல் என்னமோ எழுதிக்கிட்டே இருக்கிறியே. அப்போ பகவான் மெதுவாக திரும்பி பார்த்தாரா, நாரதா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த எழுதிட்டு இருக்கிற, சரி தெரிஞ்சுக்கலாமே, என்ன எழுதிட்டு இருந்தீங்க? பகவான் சொன்னாரா, இந்த உலகத்துல இப்ப 800 கோடி மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இந்த உலகத்துல எவ்வளோ மனிதர்கள் இருக்காங்களோ அதுல யாரெல்லாம் என்ன நல்லா நினைக்கிறாங்களோ, என்ன நினைக்கிறவங்களுடைய பெயரை நான் இப்ப எழுதிட்டு இருக்கிறேன். நாரதருக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சான். ஏன்னா நாரதர் தான் இந்த உலகத்துல பக்தியில நம்பர் 1 பக்தன், நல்ல பூஜை செய்யறவர், நல்ல பகவான் நினைக்கிறவர். அப்ப நாரதருக்கு அவ்வளோ குஷி. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி நாராயணா 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 நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், பகவான் என் பேர் இருக்கு இல்லையா? அப்ப பகவான் சொன்னார், ஆமா நாரதா, இதோ இங்க பாரு, உன் பேரு முதல்ல நான் எழுதி வச்சிருக்கிறேன். உடனே நாரதருக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு, கீழே இறங்கி வந்துட்டார். ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு தடவை நாரதர் மேல போனார. அன்னைக்கு பார்த்து கூட பகவான் எழுதிக்கிட்டே இருந்தாரு. போய் ரொம்ப நேரம் நிக்கிறாரா, பகவான் திரும்பியே பார்க்கல, எழுதிக்கிட்டே இருந்தாரு. பகவான் நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரி என்னதான் அர்ஜென்ட் வேலை இருந்தது, என்ன எழுதிட்டு இருக்கீங்க? அப்போ பகவான் மெதுவா அப்படி திரும்பி பார்த்தாரு, நாரதா இன்னைக்கு அன்னைக்கு விட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நான் எழுதிட்டு இருக்கிறேன். அப்போ நாரதர் கேட்டாரு, அதை விட வேற முக்கியமான வேலை என்ன வேலை? பகவான் சொன்னாரு, நாரதா இன்னைக்கு நானு இந்த உலகத்துல 800 பேர் இருக்காங்க, 800 கோடி இருக்காங்க இல்லையா? அன்னைக்கு என்ன பண்ணாரு, இந்த 800 கோடி மக்கள்ல யார் என்ன நல்லா நினைக்கிறாங்களோ அவங்க எல்லோருடைய பெயர் எழுதிட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அந்த 800 கோடி மக்களை நான் யார நினைக்கிறேனோ அவங்களுடைய பெயர் நான் எழுதிட்டு இருக்கிறேன். அப்பா முதல் டைரியில ஃபர்ஸ்ட் டைம் நிச்சயமா உலகமே பகவான் நினைக்கிறாங்க. பகவானை நினைக்காதவங்க யாருமே இல்லை. சிலர் ஃபுல் டைம் பூஜை பண்ணுவாங்க, சிலர் 1 மணி நேரம், சிலர் 10 நிமிஷம், சிலர் 5 நிமிஷமாவது பகவான் நினைக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் டைரியில பகவானை நினைக்கிறவங்களுடைய பேரை எழுதினாரு. இந்த செகண்ட் டைரியில பகவான் யார நினைக்கிறாரோ அவங்க பெயர் இப்ப நான் எழுதிட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க எல்லாருமே சொல்லுங்களேன், உங்க பெயர் ஃபர்ஸ்ட் டைரியில் இருக்கா, செகண்ட் டைரியில் இருக்கா? உங்க பெயர் பகவானுடைய ஃபர்ஸ்ட் டைரியில் இருந்ததா, செகண்ட் டைரியிலையா? சரி, ஃபர்ஸ்ட் டைரிங்கிறவங்க கை தூக்குங்க. ஓ, எல்லாரும் எவ்வளவு உஷார் பாருங்க, யாருமே ஃபர்ஸ்ட் டைரியில கையை தூக்கல. ஏன்னா 800 கோடி பகவான நினைக்கிறது இது சாதாரண விஷயம், இது பெரிய விஷயம் கிடையாது. அந்த 800 கோடி மனித ஆத்மாக்களில பகவான் என்ன நினைக்கணும்? இப்ப பகவான் உங்களை தானே நினைக்கிறாரு, அதனால தானே கையை தூக்கல. அப்போ பகவான் என்ன நினைக்கிறாரு? இந்த உமன்ஸ் டேல நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு பெரிய ஒரு பரிசு. நீங்க டைமண்ட் சொல்லலாம், கோல்டு சொல்லலாம், பிளாட்டினம் சொல்லலாம், என்ன வேணுமானாலும் சொல்லிக்கலாம். பகவான் என்ன நினைக்கிறாரு? சரி, யார பகவான் நினைக்கிறாரோ, யார பகவான் நினைக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில கஷ்டம், கவலை, துக்கம், அசாந்தி எங்கேயாவது இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? சரி,
மேலே வந்து நம்ம டெரஸ் இருக்கு. காலையில் சூரியன் உதயம் ஆகுறப்போ அந்த டெரஸில் நம்ம நிற்கிறோம். அந்த சூரிய ஒளி இங்கே படுது. சூரியன் வெளிச்சம் வெப்பம் ரெண்டுமே கொடுக்கு இல்லையா? சரி, யார் வீட்டையும் கதவெல்லாம் பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டாங்க. அங்கே சூரிய ஒளியும் வரல, வெளிச்சமும் வரல, வெப்பமும் வரல. ஆக பகவானுடைய பார்வை நம்ம மீது இருக்கு. நான் நினைக்கிறேன், ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த உமன்ஸ் டேக்காக போட்ட பிளானு வேற. இன்னைக்கு பகவான் உங்களை நினைச்சு இந்த சின்ன க்ரௌடு கொஞ்சம் பேர் அவருக்கு பிடித்தமானவங்க, அவருடைய பார்வையில் இருந்தவங்க, யாரை அவர் நினைச்சாரோ அவங்கள தான் நீங்க அவர் அனுப்பி வச்சிருக்காரு. கல் இவ்வளோ இருக்கலாம், டைமண்ட் பாருங்க இவ்வளோ குட்டி. அந்த சின்ன ஒரு டைமண்டுடைய வேல்யூ பாருங்க. இப்போ இந்த இடத்துல பரமாத்மா நமக்கு என்ன புரிய வைக்கிறாருன்னா, கடவுளுடைய குழந்தைகள் நம்ம ஒவ்வொருத்தருமே கடவுள் ஜோதி ஸ்வரூபமா இருக்கிறாரு. கடவுளுடைய குழந்தைகளாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் கூட பாருங்க ஜோதி ஸ்வரூபமா இருக்கிறோம். எல்லாருமே பொட்டிங்க வச்சிருக்கிறோம். உருவ மத்தியில நான் கடவுளுடைய குழந்தை இருக்கிறேன். அப்ப எனக்கு 2 அம்மா அப்பா இருக்காங்க. இந்த உடலை கொடுத்த அம்மா அப்பா வேற, அவங்க இங்க இருக்காங்க. என்னுடைய உயிரை கொடுத்த அம்மா ஜோதி ஸ்வரூபமான இறைவன் கடவுள். ஆக கடவுள்கிட்ட என்னென்ன சக்திகள் இருக்கோ அத்தனை சக்திகளும் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட அத்தனை சக்திகளும் இருக்கு. இந்த இடத்துல நம்ம புரிய வைக்கிறது, நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகளை நம்ம முதல்ல நினைச்சு பார்க்குறோம், உணர்ந்து பார்க்குறோம். அப்புறம் அந்த சக்தியை ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்ம கொண்டு வர்றோம். பாருங்க, சக்திகள் பெண்கள் அப்படிங்கிறவங்க சாதாரணமானவங்க கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மலர்களுக்கு பெண்களுடைய பேர் தான் வச்சிருக்காங்க. மல்லிகை, முல்லை, செண்பகம், என்னென்னலாம் பூக்களை பத்தி சொன்னாலும் அங்க யார் பேர் இருக்கு? பெண்களுடைய பேரு. இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் நதிகளா ஓடுது. அந்த நதிகளுக்கு கூட பெண்களுடைய பெயர் தான் வச்சிருக்காங்க. யார் வச்சாங்களோ நமக்கு தெரியாது. எந்த காலத்திலயோ கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, யமுனா, கங்கை. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் லக்ஷ்மி தேவிய நினைக்கிறாரு. லக்ஷ்மி தேவன் அப்படி கிடையாது, லக்ஷ்மி தேவி. முழு உலகத்துக்கே செல்வத்தை கொடுக்கக்கூடியவங்க யாரு? லக்ஷ்மி, பெண் தெய்வம். எவ்வளோ பெரிய ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, அவங்க இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, எல்லோருமே சரஸ்வதி தெய்வம், தேவிய நினைக்கிறாங்க. சரஸ்வதி தேவன் கிடையாது, சரஸ்வதி தேவி. கல்வியினுடைய தெய்வம் சரஸ்வதி. இப்படி சரஸ்வதியா இருந்தாலும் லக்ஷ்மியா இருந்தாலும், அப்புறமா அந்த காலத்துலலாம் போருக்காக வெளியில போறப்போ முதல்ல அம்மன் வழிபாடு பண்ணிட்டு, துர்கா வழிபாடு பண்ணிட்டு, அந்த சக்தியை வாங்கிக்கிட்டு வெளியில போய் அவங்க போராடுவாங்க, ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்போ இறைவனுடைய குழந்தையாகிய நான் ஆத்மா, எனக்குள்ள அளவு கடந்த சக்திகள் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய சக்திகள் இருக்கு. அந்த உயிர் சக்தி தான் நான் இந்த உடல் எனக்கூடிய வண்டிய ஓட்டுறேன். இந்த உடல் எனக்கூடிய வண்டியை ஓட்டக்கூடியவன் நான் ஆத்மா, சர்வசக்திமானுடைய குழந்தை, மாஸ்டர் சர்வசக்திமான். எல்லா விதமான சக்திகளும் எனக்குள்ள இருக்கு. அதனால்தான் உலகத்தில் சொல்வாங்க சிவசக்தி, சிவசக்தி, சிவனுடைய சக்திகள். ஏன்னா சிவன் நம்முடைய தந்தை. ஆக நீங்க எல்லோருமே உங்களை வந்து நான் சிவனுடைய சக்தி, ஈஸ்வரனுடைய சக்தி அப்படிங்கிறது இவ்வளவு காலம் நம்ம மறந்திருந்தோம். இனிமேல நம்ம அதை நினைக்கணும்.
ஆக எப்போ நம்முடைய மனதில் நான் ஈஸ்வரனுடைய குழந்தை, ஈஸ்வரனுடைய சக்திகள், சிவன்கிட்ட இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் என்னுடைய சக்திகள் உணர ஆரம்பிச்ச உடனே நம்மால பாருங்க, இன்னைக்கு சாதாரண உலகத்துல சாதாரண லேடிஸ் எல்லா வகையிலும் முன்னேறிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி கிடையாது. அவங்கள விட பல மடங்கு, 1000 மடங்கு நம்மள நல்ல நல்ல காரியம் செய்ய முடியும். ஏன்னா நான் ஈஸ்வரனுடைய குழந்தை, சிவனுடைய குழந்தை. ஆக சிவன் எங்கேயாவது நெகட்டிவ் பார்க்கறாரா? நெகட்டிவ் பார்த்து அவருடைய மனசு அவர் உடைஞ்சு போறாரா? சிவன் எங்கேயாவது நெகட்டிவான விஷயங்களை கேட்டு அவர் டென்ஷன்ல வர்றாரா? துக்கப்படுறாரா? கவலைப்படுறாரா? சிவன் எங்கேயாவது நெகட்டிவான விஷயங்களை பேசி தான் கஷ்டப்பட்டு மற்றவங்களை கஷ்டப்படுத்துறாரா? இல்லை, இல்லை, இல்லை. ஆக அந்த சிவனுடைய சக்தியாகிய நான் இதுவரைக்கும் இந்த காதுகள் மூலமாக எந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை நம்ம கேட்டுட்டு வந்தோமோ அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு இனிமேல முற்றுப்புள்ளி கொடுக்கணும், வைக்கணும். அந்த மாதிரியான அவதூறு விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், பலவீனமான விஷயங்கள், அவை அனைத்தையும் நம்ம இந்த காதுகள் மூலமா கேட்க கூடாது. நான் யாரு? நான் அந்த சிவனுடைய குழந்தை, சிவனுடைய சக்தி, சிவசக்தி. ஏன்னா காதுகள் மூலமாக கேட்கக்கூடிய விஷயம் நம்முடைய மனதை தாக்கி நம்மால வேலை செய்ய முடியாம அது படுக்க வச்சிடு. ஆக அவங்கள பாதுகாக்கிறது அவங்கவங்க தான். ஆக கடவுள் நினைச்சா என்ன வேணுமானாலும் பண்ண முடியும். அவர் கடலை போல் இருக்கிறாரு. அவர்கிட்ட கடல் போன்ற சக்திகள் இருக்கு. அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவருடைய குழந்தை நான், ஒரு உயிர் சக்தி, இந்த புருவ மத்தியில பிரகாசமா ஜொலிக்கக்கூடிய ஆத்மா நான். என்னாலையும் கூட கடவுளை போன்ற நல்ல நல்ல காரியங்கள் செய்ய முடியும். நல்ல காரியம் அப்படிங்கிறது என்னவா? நம்முடைய வார்த்தையின் மூலமாக 4 பேருக்கு தைரியத்தை தரக்கூடிய, ஊக்கம் உற்சாகத்தை தரக்கூடிய, நம்பிக்கை தரக்கூடிய அந்த வார்த்தை நம்மால பேச முடியும். கூடவே இந்த கண்கள் மூலமாக இதுவரைக்கும் நம்ம பார்த்த உடனே மனதில் அந்த கண்கள் மூலமாக பார்க்க ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் வருது. இந்த உமன்ஸ் டேயிலிருந்து நான் சிவனுடைய குழந்தை, சிவனுடைய சக்தி. நான் யாரை பார்த்தாலும் இதுவும் ஈஸ்வரனுடைய குழந்தை, ஈஸ்வரனுடைய குழந்தை, ஈஸ்வரனுடைய குழந்தை. அப்ப நமக்குள்ள எந்த வித்தியாசமும் வராது. எந்த வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆக ஈஸ்வரர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல நல்ல சக்திகளை, நல்ல நல்ல குணங்களை வாங்கிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம அழகுபடுத்த போறோம், அலங்காரப்படுத்த போறோம். ஆக நம்முடைய எதிர்காலம் நம்ம கையில இருக்கு. நம்முடைய எதிர்காலம் நம்ம கையில இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம்? நான் ஃப்ரீயா இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், திருப்தியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், தைரியமா இருக்கணும். உங்க கையில இருக்கு, உங்க கையில இருக்கு, நம்ம கையில இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஃபீல் பண்றீங்களா? உங்க எதிர்காலம் உங்க கையில இருக்கு. அதனால இல்லையா, நம்முடைய மனதில் ஜஸ்ட் அந்த வீணான எண்ணங்கள், அந்த பலவீனமான எண்ணங்கள் எனக்கு திரை இல்லையா அப்படியே மூடிட்டு இருக்கு. அது இன்னைக்கு அப்படி எடுத்துடணும். நான் சக்திசாலியான ஆத்மா. ஆக ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்த உடனே, எழுந்த நேரத்திலேயே எனக்குள்ள நிறைய சக்திகள் இருக்கு, நிறைய சக்திகள் இருக்கு. இந்த சக்திகளை இந்த முழு நாள் அன்பு, அமைதி, ஆனந்தம், சாந்தி, சுகம், தூய்மை, இந்த மாதிரி 7 விதமான குணங்கள் எனக்குள்ள இருக்கு. ஆக நான் அன்புக்காக, அமைதிக்காக, திருப்திக்காக, மகிழ்ச்சிக்காக, சுகத்துக்காக வேறு யாருகிட்டையும் நான் கேட்க வேண்டியதோ எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த மனிதன் இருந்தாலும் அவங்க இந்த விஷயத்துல பிச்சைக்காரனா இருக்காங்க. அதனால நான் யாருகிட்டையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எனக்குள்ள அன்பு நிரம்பி இருக்கு, ஆனந்தம் நிரம்பி இருக்கு, சாந்தி நிரம்பி இருக்கு, சக்தி நிரம்பி இருக்கு, தூய்மை நிரம்பி இருக்கு,
சுகம் நிரம்பி இருக்கு, ஞானம் நிரம்பி இருக்கு. ஏன்னா நான் கடவுளுடைய குழந்தை. அப்ப நிச்சயமா ஒவ்வொரு அடியிலும் கடவுளை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறோம், கடவுளை நம்ம அம்மா அப்பாவா ஆக்கிக்கிறோம். கடவுளை எப்படி எந்த மாதிரி ஒரு உறவு வேணுமோ கடவுளை நம்ம அப்படி ஆக்கிக்கிறோம். ஆக பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும். கடவுள் கூட யாரு மானசீக முறையில் இருந்துட்டு இருப்பாங்களோ அங்க பயம் எங்கிருந்து வருது, கவலை எங்கிருந்து வருது, தடைகள் எங்கிருந்து வருது, விக்னங்கள் எங்கிருந்து வருது, துக்கம் எங்கிருந்து வருது? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த இயக்கத்துல பாருங்க, பரமாத்மா இறைவன் பெண்கள் மூலமாக இந்த பழைய உலகத்தை புது உலகம் ஆக்கிட்டு இருக்காரு. நம்ம யாரு படிச்சவங்க இருக்காங்க, நம்ம எல்லாரும் படிச்சவங்க கிடையாது. நமக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. கடவுளுடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு கடவுளோட சம்பந்தம் வைக்கிறப்போ அவர்கிட்ட இந்த சக்தி வருது. அந்த சிஸ்டர்ஸ் இவ்வளோ சேவைன்னு சொல்லிட்டு போனாங்களே, இத்தனை அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போனாங்களே, நம்மவா செஞ்சா நமக்கு ஒன்றும் தெரியாது. அந்த இறைவனுடைய ஞானத்தை காதுகளில் கேட்டு மனசுக்கு கொடுத்து மனம் ரொம்ப தைரியசாலி ஆயிடும். மனம் சக்திசாலி ஆகிறப்போ அவருடைய நல்ல காரியத்துக்காக அவர் இந்த உடலை உபயோகப்படுத்துறாரு. ஆக நம்ம நினைச்சோன்னா நம்மால என்ன வேணுமானாலும் பண்ண முடியும். நம்ம இந்த பழைய உலகத்தை புது உலகமா ஆக்கக்கூடிய கடவுள் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. இந்த உலகம் ஒரு காலத்துல கோல்டன் ஏஜா இருந்தது, பொற்காலமா இருந்தது, தேவ பூமியா இருந்தது. இன்னைக்கு இந்த உலகம் அசுரர்களுடைய ராஜ்யமா மாறியாச்சு. அதனால இல்லையா இங்க யாருகிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதிகாலையில சூரியன் வர்றப்போ ஒரே வெளிச்சமா இருந்தது, ராத்திரி வேளையில இருண்டு போச்சு, ஒண்ணுமே தெரியாது. இப்ப அப்படிப்பட்ட தேவ பூமியை மறுபடியும் இந்த பூமியில கொண்டு வரணும். நம்ம எல்லாரும் சேர்ந்துதான், நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த பூமிய தேவலோகமா தேவ பூமியா நம்மால கொண்டு வர முடியும். அதுக்கு ஒண்ணுமே வேண்டாம், குணங்கள் மட்டும் இருந்தா போதும். அந்த குணங்களை, நமக்குள்ள இருக்கக்கூடிய குணங்களை வெளியில கொண்டு வர்றதுக்காக கடவுள் நமக்கு ஞானத்தை இப்ப கொடுத்துட்டு இருக்காரு. அந்த தேவ பூமி நல்ல உலகத்துல, அதாவது 16 பெற்று பெரு வாழ்க வாழ்க சொல்வாங்க. 16 செல்வங்கள் குணங்கள் பகவானுடைய ஞானத்தின் மூலமா நமக்கு கிடைக்கும். அங்க பாருங்க, புலி மாடு ஒரே இடத்துல தண்ணி குடிக்குது, பாலாறு தேனாறு நெய்யாறு ஓடி இருந்தது, இயற்கை நமக்கு அடிமையா இருந்தது. அங்க நமக்கு 150 வயது ஆயுள் இருந்தது. அங்க எல்லா செல்வ வளங்களும் நிறைந்திருந்தது. அங்கெங்கிறது எங்க, வேற எங்குமே கிடையாது, இதே பாரத பூமியில தான். இப்படிப்பட்ட பாரத பூமியை மறுபடியும் சொர்க்கமா ஆக்குறதுக்காக தான் பரமாத்மா இறைவன் சிவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்காரு. ஆகவே யாருமே எதை பத்தி இனிமேல நீங்க கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டைரக்ட் கனெக்ஷன் உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு, டைரக்ட் கனெக்ஷன். நான் ஆத்மா, பரமாத்மா என்னுடைய அப்பா. என்ன வேணும் பேசிக்கோங்க, என்ன வேணும் கேளுங்க, நீங்க என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பாரு. ஆக அந்த பூமி இன்னைக்கு அசுரர்களுடைய ஒரு ராஜ்யம். இங்க நீங்க எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம். இவங்க நல்ல இல்லை, இவங்க சரியில்லை, இவங்க அப்படி, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, எதுக்காக இப்படி பண்றாங்க, எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். ஏன்னா இது இருள் நேரம், இங்க நியாயம் கிடையாது. ஏன் இவங்க இப்படி நடக்கிறாங்களா, நியாயம் கிடையாது. நம்ம என்ன பண்ணிடணும், நம்முடைய மனதை திடப்படுத்திடணும். எப்படி சீசன் பார்க்குறேன் இல்லையா, மழை சீசன்ல ஏன் மழை வருது, ஏன் மழை வருது கேட்கறது இல்லை. ஏன் இந்த மாதிரியான வெயில், மே மாசத்துல ஏன் அக்னி நட்சத்திரம், ஏன் வெயில், நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு சேஃப்டி வேணும்னா கொடை எடுத்துட்டு போவோம், ரெயின் கோட் எடுத்துட்டு போவோம். அதே போல இந்த நேரம் யாருக்கும் நியாயம் கிடைக்காது. நியாயத்துக்காக போராட வேண்டாம். ஏன்னா இது அசுர ராஜ்யம், ராவண ராஜ்யம், பத்தீத்தமான உலகம், அசுத்தமான உலகம். மனிதாத்மாக்கள் எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. நான் என்ன மாத்திக்கணும், என்ன மாத்திக்கணும்னா எனக்குள்ள சக்தியை நிரப்பிக்கணும்.
எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய குஷி, நம்முடைய மகிழ்ச்சியை மட்டும் விடவே கூடாது. ஆகவே இன்னைக்கு நீங்க எல்லோருமே இங்க வந்திருக்கீங்கன்னா, ஒரு சபதத்தை எடுத்துட்டு போனோம், உறுதி எடுத்துட்டு போனோம். கோவிலுக்கு நம்ம போறப்ப அந்த தட்டுல ஏதாவது நம்ம போட்டுட்டு அந்த விபூதி எடுத்து நெத்தியில வச்சுட்டு வர்றோம். இப்ப இந்த தட்டுல நீங்க என்ன போட போறீங்கன்னா, இந்த திட சங்கல்பத்தோட போனோம், என்ன நடந்தாலும் சரி, மகிழ்ச்சியை மட்டும் விட மாட்டேன். 2வது, யாரிடத்திலிருந்தும் எதையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். நான் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தான் கொடுப்பேன். முடிஞ்சு போச்சு. இந்த பைசாவை தட்டுல போடுவீங்களா? ம் யாருகிட்ட இருந்து எதையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். உங்களுக்கு கடல் கிடைச்சிட்டாரு, கடலை நினைச்சுக்காங்க. இங்க இருந்து என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. நம்ம எல்லாரும் பிச்சைக்காரங்க. பிச்சைக்காரங்கிட்ட போய் பிச்சை கேட்ட எப்படி? செல்வந்தர் அவர்தான், வள்ளல் அவர்தான், சதா கொடுக்கக்கூடியவர் அவர்தான். அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாமே. எதிர்பார்க்க வேண்டாம். அவர்கிட்ட அன்பா போங்க, அன்பா நினைச்சுக்கோங்க, அவர் கொடுப்பாரு. அதே போல ஒவ்வொரு நாளும் அவருக்கு நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். யாரோ ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், சாரி கேட்கணும், மறக்கணும், மன்னிக்கணும். முடிஞ்சு போச்சு. ராத்திரி நல்லா தூங்கிக்கலாம். இந்த மறப்போம் மன்னிப்போம், இது மிகப்பெரிய ஒரு சக்தி, மிகப்பெரிய பல கோடி சொத்து. இது உலகத்துல ஜனங்க இல்லையா, மறக்க தெரியல. யாரோ துக்கம் கொடுத்தாங்க, கஷ்டம் கொடுத்தாங்க, மறக்க தெரியல, மன்னிக்க தெரியல. எல்லாருமே இன்னைக்கு இந்த கிஃப்ட் இங்க கொடுத்துட்டு போவீங்களா? மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற கிஃப்ட் கொடுத்துட்டு போவீங்களா? என்ன நடந்தாலும் சரி, நான் பாஸ்ட் ரிப்பீட் பண்ண மாட்டேன். நமக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய விஷயம் போன செகண்ட்ல நடந்தது. ஏன் நடந்தது? எப்படி நடந்தது? எதுக்காக நடந்தது? இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க? எதனால? ஏன்? எப்படி? எவ்வாறு? இந்த கேள்வி என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய மனதிலே ஒரு ஜெயிலுக்குள்ள மாட்டி விட்டுடுறது. நம்மால சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால இப்பத்திலிருந்து உங்களுக்கு புது பிறவி, அவ்வளவுதான். இறைவன் சதா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நீங்க. அந்த 800 கோடி ஆத்மாக்கள்ல நான் உங்களை நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டாரு. கேரண்டி கொடுத்துட்டாரு. நீங்க அதை வாங்கிக்கோங்க, அதை நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் கடவுள் என்ன நினைக்கிறாரு. கடவுளுடைய பார்வையில நான் இருக்கிறேன். இதை நினைக்கல இல்லையா? இதை நினைக்கல இல்லையா? இதை நினைக்கிறது கஷ்டமா? இதுதான் உண்மை. நீங்க நினைக்கிறீங்களோ நினைக்கிறது இல்லை, அது வேற விஷயம். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அவர் என்ன பார்க்கிறாரு. எவ்வளோ ஹாப்பினஸ், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, எவ்வளோ ஒரு குஷி வந்தது. அப்ப அவர் என்ன பார்க்கிறப்ப என்னுடைய மனதுக்கு நிரப்புறாரு. இந்த ஆத்மாவை சிரிக்க வைக்கிறாரு. இந்த கிஃப்ட் கொடுத்துட்டு போவீங்களா? நான் மறப்பேன் மன்னிப்பேன். கடந்த கால விஷயங்களை ரிப்பீட் பண்ண மாட்டேன். முற்றுப்புள்ளி வைங்க. ஏன்னா பகவானுடைய ஆசை நம்ம ஒவ்வொருத்தரும் பறக்க விடணும். அதுதான் பகவானுடைய ஆசை. சரி, பரவாயில்ல. இந்த ஒரு இன்னைக்கு நம்ம இந்த உமன்ஸ் டேல இந்த சபதத்தை எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் எடுக்கல, டைம் ஆகி போச்சு. சரி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி நினச்சிக்காங்க. இப்போ நம்ம ஒரு நிமிஷம் பகவானுக்கு நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணோமோ அவர் முன்னாடி சமர்ப்பிக்கலாம். இந்த இடம் காலையில் 3 மணியிலிருந்து மெடிடேஷன் நடக்கக்கூடிய இடத்துல நிறைய அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் இங்கே இருக்கு. நீங்கள் நல்லதை நினைங்க. அப்போ உங்களுடைய மனதில் நினைச்ச அந்த நல்லதுக்கு இல்லையா, ஒரு தண்ணீர், ஒரு விதைக்கு ஒரு தண்ணீர் பட்ட உடனே அந்த விதை முளைக்குது. அந்த மாதிரி உங்களுடைய நல்ல நல்ல எண்ணங்களுக்கு, அந்த நல்ல தாட்ஸுக்கு இந்த நல்ல வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு தண்ணீர் போல மாறி அதில் பட்டு அந்த நல்ல சங்கல்பங்கள் வெற்றி ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கும்.
அப்படியே இருங்க. நான் சொல்றத மட்டும் காதுல கேட்டு வாங்க. அப்புறம் நான் சொல்றது எண்ணங்கள் அதுக்கு பின்னாடியே போணும். நீங்க ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் சாந்தி. நான் ஒரு சக்திசாலியான ஒளியான ஆத்மா. இந்த உடலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் தான் இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு டிரைவர் ஆவேன். நான் ஆத்மா. நான் எல்லாம் வல்ல இறைவன், பரம்பொருள், சர்வ சக்திவான் பரமாத்மாவினுடைய குழந்தை. இறைவா, அன்பு தந்தையே, நான் உங்களுடைய குழந்தை. என்னுடைய பல பிறவிகளின் தாய் தந்தையர் நீங்கள்தான். நான் இப்பொழுது ஒளியான இறைவனிடத்திலிருந்து ஒளியின் கிரணங்கள், சக்தியின் கிரணங்களை பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். சிவ தந்தையே, என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணித்து விட்டேன். நான் அதிர்ஷ்டசாலியான ஆத்மா. சிவனுடைய சக்தி, சக்தி நிறைந்த ஆத்மா. சிவ தந்தையே, என்னை இவ்வுலகத்தினுடைய நல்ல காரியத்திற்காக, இவ்வுலகில் அமைதியை கொண்டு வரக்கூடிய காரியத்திற்காக என்னை ஈடுபடுத்துங்கள். நான் அமைதியான ஆத்மா. அமைதி என்னுடைய கழுத்தினுடைய மாலையாகும். நான் ஒளியான ஆத்மா. அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ நாம் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறோம், கடவுளுக்கு நமக்கு என்ன ஒரு சம்பந்தம் இருக்குது, அவரோட உதவியை எப்படி பெறுவது அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக உங்கள் முன்னால் உங்களுக்கான ஒரு சிறப்புரை ஆற்ற வருவதற்காக நம்முடைய மேடம் பிரீத்திகா மேடம் அவங்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இனிய தேசிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய குடும்ப உறவுகள் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைக்காக தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம் வாழ்க்கையில். ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஏதோ ஒரு விதமான எதிர்பார்ப்பு, அன்போ பாசமோ, நம்மளுடைய லைஃபோ இல்லை நம்மளுடைய கேரியரோ அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயத்த சார்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய கம்யூனிட்டியில் அண்ட் பர்டிகுலராக திருநங்கைகளுடைய கம்யூனிட்டியில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ எல்லா இடத்துலையுமே சேலஞ்சஸ் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்கள செல்ஃபாக கேர் பண்ணிக்கிறதுலையும் சரி, ஸோ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய க்ரைசஸை அட்டன் பண்ணுறதும் சரி, இந்த சொசைட்டியில் தன்னை எப்படியாவது சர்வே பண்ணுங்கிறதுக்காக எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களும் சரி, தான் ஏதாவது ஒரு தளத்தில் சாதிக்கணும், அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துலையும் சரி. ஸோ எல்லா விதத்துலையுமே டோட்டலாக, அதாவது சில பேருக்கு வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம், ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் பர்டிகுலராக போராட்டமே வாழ்க்கையாக இருக்குது இல்லையா? அது உண்மையிலேயே அந்த வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு தான் அதோடைய அனுபவ ரீதியான அதோட வலி என்ன, அதோடைய வேதனை என்னங்கிறது தெரியும். ஸோ இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தில் நம்ம அச்சீவ் பண்ணால் கூட நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அது என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள், ஒரு உறவாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், ஆசையாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்.
ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக அதிகமாக நமக்கு வந்து பிரச்சனைகளும் அதிகமாயிட்டே இருக்கு. இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை உணராத வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு நாளும் கடக்கிறது உண்மையிலேயே ரொம்ப வலி மிகுந்ததாக தான் இருக்கும், பிரச்சனையாக தான் இருக்கும். இது நம்ம என்னைக்கு செல்ஃபாக ரியலைஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் நாம் யாருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் தன்னை தானே செல்ஃபாக ரியலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்மளுடைய கோல் என்ன, நம்மளுடைய அச்சீவ்மெண்ட், நம்ம எதை நோக்கி பயணிக்கணுங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் தான் இன்னைக்கு வந்து லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக தெரியுறாங்க இல்லையா? ஸோ நிறைய பெண் சாதனையாளர்கள்லாம் எப்படி உருவானாங்கன்னா அப்படிதான். லைக் கல்பனா சாவ்லா, அன்னை தெரசா இல்லையா, குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம், இந்த மாதிரி பெண் சாதனையாளர்கள்லாம் உருவானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கான இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி, செல்ஃப் ஐடென்டிட்டி, தன்னுடைய தனித்துவமான திறமை என்ன, யூனிக்கான டேலண்ட் என்னங்கிறது செல்ஃபாக ரெகக்னைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டுட்டு இருக்காங்க. வாய்ப்புகள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை இல்லையா? எல்லா இடத்துலையும் எல்லா சந்தர்ப்பங்களையும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதோட அந்த வாய்ப்புகள் மூலமா நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை அச்சீவ் பண்ண விஷயத்த ரெகக்னைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கீகாரங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைச்சிடாது இல்லையா? ஸோ வித்தவுட் டிரான்ஜெண்டர், அதாவது பர்டிகுலராக திருநங்கைகளும் சரி திருநம்பிகளும் சரி இல்லை இந்த சமூகத்தில், அதாவது சராசரியாக ஆண்கள் பெண்கள் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் அவங்களுடைய பிரச்சனைகளை மட்டுமே பெருசாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் ஸோ திருநம்பிகளும் அவளுடைய பிரச்சனைகளையும் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். அவர்களும் ஒரு சராசரி மனிதர்களாக கருத வேண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சிஸ்டர் சொன்னாங்க தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கேன், அந்த சுப்ரீம் கோர்ட் 2014 வந்த ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க கிடையாது வந்து என்னது தேர்ட் ஜெண்டராக ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ முதல்ல வந்து டிரான்ஜெண்டர்னாவே திருநங்கைகள் மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேத்துக்கு ஒரு தவறான ஒப்பீனியன் இருக்குது. ஸோ டிரான்ஜெண்டருங்கிறது வந்து ஒன்லி திருநங்கைகள் மட்டும் கிடையாது, திருநம்பிகளும் இன்க்ளூட் பண்ணினது தான். அதாவது திருநம்பிகள் திருநங்கைகள் இது ரெண்டு பேரும் உள்ளடக்கி தான் டிரான்ஜெண்டர் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ ஜெண்டர் அப்படின்னு எடுத்துக்கப்பட்ட ஆண் பெண் எப்படின்னு உள்ளடக்கி இருக்கோ, டிரான்ஜெண்டர்னு எடுக்கும்போது திருநங்கைகள் திருநம்பிகள். ஓகேங்களா? இப்போ சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்தது இல்லையா 2014 தேர்ட் ஜெண்டராக ரெகக்னைஸ் பண்ணணும்னு. இப்போ தேர்ட் ஜெண்டரா நம்மள ரெகக்னைஸ் பண்ணும்போது அப்ப இங்க யாரு முதல் பாலினமா இருக்காங்க, யாரு இரண்டாம் பாலினமா இருக்காங்க? ஆண் முதல் பாலினமா, பெண் முதல் பாலினமா? அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றது? ஆர்டிகல் 14 and 15. ஸோ இங்க வந்து ஆண் பெண் அனைவரும் சமம், பாலின ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம வேறுபடுத்தக்கூடாது, பாகுபாடு பார்க்கக்கூடாது. அப்ப நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங். ஓகே, ஆஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங்கா இந்த பப்ளிக் கிட்ட திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தரையுமே சராசரி மனிதர்களாக பாருங்க. ஓகேங்களா? ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் இல்லை அப்படிங்கும் போது பெண்களுக்கும் திருநங்கைகள் எந்த விதத்திலையும் சளைத்தவர்கள் அல்ல. ஏன்னா அவங்க பிறக்கும் போதே பெண்ணா பிறந்தாங்க. இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தன்னை பெண்ணா வடிவம் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு விதமான வழிகளை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ பெண்ணா பிறக்கிறத தாண்டி பெண்ணா வடிவமைக்கிறதுல ஒரு சிற்பி எப்படி கல்கிங்கிற அவதாரம் எடுக்கும்போது தன்னைத்தானே ஒவ்வொரு இடத்துலையும் செதுக்கணும், தன்னுடைய உருவ மாற்றத்துல ஒவ்வொரு விஷயத்துலையும். ஸோ ஒவ்வொன்றும் அந்த வழியை கடந்து வரது அவ்வளோ எளிதானது கிடையாது இல்லையா? அப்போ திருநங்கைகள் இல்லாம எந்த இடத்துலையும் பெண்ணையும் பேச முடியாது. ஓகே, திருநங்கைகள் இல்லாம எந்த இடத்துலையும் என்னது பெண்ணடிமையை பத்தி பேச முடியாது, பெண் உரிமையை பத்தி பேச முடியாது. அப்போ இவங்களும் இன்க்ளூசிவா அதுல வராங்க. அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா பெண்கள் மட்டும் இந்த சமூகத்துல பாதிக்கப்படுறதில்ல, திருநங்கைகளும் நிறைய விஷயத்துல நிறைய தளத்துல பாதிக்கப்படுறாங்க, பயணிக்கப்படுறாங்க. அப்போ இங்க எல்லாருக்குமே சைக்காலஜிக்கலி ஏதோ ஒரு விஷயத்தால ஏதோ ஒரு தேவையால எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அப்ப எல்லாத்துக்குமே இன்னைக்கு என்ன தேவைப்படுது? முக்கியமா எதை வேணாலும் சம்பாரிச்சிடலாம், ஆசையை சம்பாரிச்சிடலாம், ஆசைப்பட்டதை சம்பாதிக்கலாம், பணம் பொருள், ஓகேங்களா, எதை வேணாலும் சம்பாரிச்சிடலாம். ஆனா உறவுகளை அவ்வளோ சீக்கிரம் சம்பாதிக்க முடியாது இல்லையா? மன நிம்மதியை அவ்வளோ சீக்கிரத்தில் சம்பாதிக்க முடியாது. அதுதான் பெரிய பிரச்சனை, எங்க எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப அந்த மன நிம்மதியை நம்ம எதை தேடி போறோம் அப்படிங்கிறது. ஏன்னா ஹீலிங் வைப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, நாமளே ஹீல் பண்ணிக்கிறக்கூடிய வைப்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருந்து கிடைக்கும். அப்ப நீங்க அதை ரியலைஸ் பண்ணணும் செல்ஃபா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரம்மகுமாரிகள் விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நிறைய சர்வீஸ் மைண்டடாக ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க. ஓகே, முதல்ல அவங்க யாரு அப்படிங்கிறத அவங்க செல்ஃபா ரியலைஸ் பண்ணி அவங்க தேவை என்ன, அவங்க எதை நோக்கி பயணிக்குங்கிற அந்த தெளிவு கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம்தான். இது வந்து ஈஸி ப்ராசஸ் கிடையாது. முதல்ல ஒருத்தரை வந்து அவங்களுடைய ஆழ் மனதை என்னங்கிறது படிச்சு, ஏன்னா இன்னைக்கு நீங்க எந்த வேணாலும் படிச்சிடலாம், ஓகேங்களா,
எதை பற்றி வேணாலும் படிச்சிடலாம். பட் ஒருத்தவங்களுடைய ஆழ்மனதை படித்து அவங்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சு அவங்கள வந்து ஒரு விஷயத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி தேவைகளை வந்து அவங்க செல்ஃபாக ஒரு மனுஷனை அடையாளம் கண்டுறதுக்காக அவங்களுடைய சேவைகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அதில் இன்னைக்கு இன்க்ளூசிவாக நம்மளையும் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷக்கூடிய விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம். ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி நமக்கான அங்கீகாரமும் கிடைக்கணும். அதுக்கு தொடர்ந்து இவங்களும் சப்போர்ட்டாக இருக்கணும், இந்த சொசைட்டியும் சப்போர்ட்டாக இருக்கணும். அதுக்கு முதல் நாம் எல்லாருமே தெளிவான பாதையை இலக்கு நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதில் தெளிவு, அந்த அறிவு, ஞானம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே ஒவ்வொரு மனிதனும் மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ முடியுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் என்னோட உரையை ரொம்ப ரத்தின சுருக்கமாக முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். அடுத்ததாக நம்முடைய இன்னும் ஒரு சிறப்பு விருந்தினர் கோமதி மேடம் இருக்காங்க. அவர்களும் அவர்களுடைய ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் நம்ம முன்னாடி இப்போ கொடுப்பாங்க. அனைவருக்கும் தேசிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு சின்ன குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு கணவன் மனைவி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை போகிறது கடவுளை போய் பார்த்துட்டு வான்னு மனைவி அனுப்புகிறாங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன், நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துடும் சொல்லிட்டு கணவன் போய், கடவுளே நான் உங்கள் குப்புசாமி வந்திருக்கேன், கடவுளே நான் குப்புசாமி வந்திருக்கேன். அப்போ கடவுள் சொல்கிறாரு, நான் இல்லாத போது வா. நான் இவர் இப்படி சொல்கிறாருன்ட்டு வீட்டுக்கு போயிட்டான். மனைவி கிட்ட போய் சொல்கிறான், நான் போய் கடவுளை கேட்டேன், நான் வந்திருக்கேன்னு சொன்னேன், அவர் நான் இல்லாத போது வான்னு சொல்லிட்டாருன்னு. அப்படின்னா நாளைக்கு போய் பாருங்க. அதே மாதிரி மறுபடியும் போய், கடவுளே நான் குப்புசாமி வந்திருக்கேன், நான் இல்லாத போது வா சொல்லியிருக்காரு. மறுபடியும் வீட்டுக்கு போய் அவங்க மனைவி கிட்ட சொல்லிக்கிறான். அப்போ மனைவி சொல்லியிருக்காரு, நீங்கள் என்னன்னு சொன்னீங்க, நாளைக்கு போய் பாருங்கன்னு. அங்கே போய் மறுபடியும் கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே நான் குப்புசாமி வந்திருக்கேன், நான் இருக்கும்போது வராதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எதுக்கு மீண்டும் மீண்டும் வரேன்னு கேட்டிருக்காப்புல. மறுபடியும் போயிட்டு மனைவி கிட்ட சொல்லிக்கிறான், இந்த மாதிரி நான் போய் சொன்னேன், நான் வந்திருக்கேன்னு, அவர் என்னை பார்க்கறதுக்கே விரும்பலைன்னு. நீங்கள் என்ன போய் சொன்னீங்கன்னு, நான் குப்புசாமி வந்திருக்கேன்னு சொன்னேன்னு. நான் குப்புசாமி வந்தேன்னு சொல்லாதீங்க, இன்னைக்கு போயிட்டு சாமி உங்கள் குப்புசாமி வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க, அப்போ என்ன பண்ணுறாருன்னு. அப்போ போயிட்டு கடவுள்கிட்ட, சாமி உங்கள் குப்புசாமி நான் வந்திருக்கேன்னு. அப்போ கடவுள் வெளியே வந்து, இதை தான் சொன்னேன், என்ன நீ சரணடைஞ்சிட்டனாக்கா நான் உடனே வருவேன், நான் என்ற செருக்கு உங்ககிட்ட இருக்குல்ல, நான் குப்புசாமி வந்துக்கிறேன், நான் குப்புசாமி வந்துக்கிறேனே சொல்லின்னு இருக்கிறீ இத்தனை நாளா, உங்கள் குப்புசாமி வந்திருக்கான்னு எனக்கு சரணடைஞ்சா நான் வந்துட்டேன் உனக்கு இருக்கிறேன். அந்த அறிவை, அந்த யோசனையை கூட ஒரு பெண்ணு தான் சொல்லி அமைச்சிருக்கிறா. அப்போ பெண்களை எப்படி போட்டுறணும்? அதாவது ஆண்களை விட பெண்களுக்கு அறிவு தாசின்றது அந்த நிமிஷத்துலேயே காமிச்சாச்சு. அடுத்த விஷயம் என்னன்னா, திருநங்கைகள் வந்து இன்னைக்கோ நேத்தோ பிறந்தவங்க கிடையாது. ராமாயண காலத்துல ராமரும் சீதையும் காட்டுக்கு போற காலத்துல ஊரே கூடி அவரை வழி அனுப்பும் பொழுது அவர் வந்து மக்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு உண்டான பிரச்சனை இது, நானும் காட்டுக்கு போயிட்டு வரேன், ஆணும் பெண்ணும் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுல இருந்து கூட்டத்தில் இருந்த ஒரு 7 திருநங்கைகள் மட்டும் அங்க இருக்கிறாங்க. கடவுள் பாரு, ஆணையும் பெண்ணையும் மட்டும் போக சொன்னாரு, ஒரு பிறவி நம்ம இருக்கிறோம், நம்மளை பத்தி எதுவுமே சொல்லலையேன்ட்டு அங்கேயே உட்காந்துருக்குறாங்க. 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் அவர் வரும்பொழுது வயதான காலத்தில் அவங்க அங்கே உட்காந்துருக்குறாங்க. அப்போ அவங்க கேட்குறாரு, நீங்களாம் யாருமான்னு. அப்போ உங்களை வழி அனுப்ப வந்தவங்கள நாங்களும் ஒரு பகுதியினர்னு. நான் தான் அன்றைக்கே எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். நீங்கள் சொன்னீங்க ஆணையும் பெண்ணையும் வீட்டுக்கு போக சொன்னீங்க, எங்கள் திருநங்கைகளை வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் சொல்லலைன்னு. அப்போ திருநங்கை கிட்ட மன்னிப்பு கேட்டு காலத்தொட்டு கும்பிட்டாரு. அந்த மாதிரி அந்த காலத்துலேருந்தே திருநங்கைகளை வந்து கடவுள்கிட்ட கூட கடவுளே வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இருந்தாலும் வந்து திருநங்கைகள் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் சொல்கிறோம், நம்ம திருநங்கைகள் வந்து எல்லாத்துலேயும் நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீதித்துறையில், காவல்துறையில், மருத்துவத்துறையில் எல்லா துறையிலையும் கால் எடுத்து வைக்கிறாங்க. இருந்தும் பாதி திருநங்கைகள் அதெல்லாம் வந்து மக்கள் வந்து பேச மாட்டாங்க நல்லா இருக்கிறாங்கன்னு. எல்லா மக்களுடைய பார்வையும் அவங்க வந்து பாலியல் தொழில் பண்ணுறாங்க, அவங்க யாசகம் கேட்குறாங்க, அந்த ஒரு விஷயத்த மட்டுமே சொல்கிறாங்களே தவிர நிறைய பேர் முன்னுக்கு வந்தவங்களை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் போதுமான இது இல்லாமல் இருக்குது, புரிதல் இல்லாமல் இருக்குது. ஆனால் திருநங்கைகள் இப்போ கூட சமீபத்தில் போன வாரத்தில் ஒரு திருநங்கையை கழுத்து அறுத்து போட்டுட்டாங்க. கொடுமை, ஆணாதிக்கம் நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னைய வரலும். எந்த ஒரு நேரத்தில் ஆணாதிக்கம் கழிஞ்சி பெண்களையும் திருநங்கைகளையும் மேலே கொண்டு வராங்களோ அப்போ தான் வந்து உண்மையான
மகளிர் தினத்தை கொண்டாடணுன்ற என்னுடைய கருத்து. அதே மாதிரி அரசாங்கமும் சரி, பெண்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, ஆண்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. திருநங்கைகளுக்கு வேலை கொடுக்கணும்னா தேர்ந்தெடுத்த பட்சத்தில் படித்த திருநங்கைகள் தான் வேலைக்கும் போகிறாங்க. படிக்காத திருநங்கைகள், வயதானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் திருநங்கைகளுக்கு நல்லா சமைக்க தெரியும், நல்ல ஒரு மெயின்டைன் பண்ண தெரியும். அவங்களெல்லாம் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்குது, அதில் சமைக்கிறதுக்கு குக்குங்களை ஜென்ஸு தான் போட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல திருநங்கைகளை வேலைக்கு போட்டு ஒரு மாத சம்பளம் அவங்களுக்கு கொடுக்கலாம். நிறைய கவர்மெண்ட்டு காலேஜுகள் இருக்குது, அந்த கிரவுண்டு பெருக்கிற வேலை, கிளாஸ் ரூம் சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் திருநங்கைகளுக்கு கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுத்தாக்கா அவங்களுக்கும் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறோன்ற ஒரு சந்தோஷம் வரும். அந்த வாய்ப்பு ஏன் அரசாங்கம் கொடுக்காம இருக்குதுன்னு இன்னும் தெரியல. அதையும் கொஞ்சம் நம்ம தெரிவிக்கிறோம். இந்த மகளிர் தினத்தில் எல்லாரையும் அழைச்சி, பெண்களாக எங்களையும் பாவிச்சு இந்த அமைப்பு எங்களை அழைச்சதுக்கு அந்த அமைப்புக்கு நன்றியை தெரிவித்து இதோட முடிச்சுக்கிறேன். சந்தோஷம்.